நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போது ஒரு வித்தியாசமான எண்ணத்தை கொண்டு அதையே செயல்படுத்த துடிக்கும் கடகராசி அன்பர்களே, நண்பர்களே. கடகராசி அப்படின்னாலே புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்களை கொண்டது. இதுவரைக்கும் நம்ம குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேத்து பயிற்சி, மாத பலன்கள், வருட பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். இப்போது நம்ம லைஃப்பில் எந்த தசாபுக்தி நம்மளுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் போன பிறவி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனுடைய அடுத்த பிறவியாக இந்த பிறவியும், இதற்கு அடுத்த பிறவியாக நமக்கு வர்றது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம கிட்டத்தட்ட யாருமே 120 வருடங்கள் இருக்கிற ஒரு சைக்கிள் இல்லை, அதுக்கு குறைச்சலாக தான் இருக்க போகிறோம். அதனால் அந்த 120 வருடத்திற்கு உள்ளாக சுக்கிர திசை, ஒரு மனுஷனுக்கு சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்து மற்ற 2-3 கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தால், சுக்கிர திசை வந்தால் ஓஹோ என்று இருக்கும். ஒரு 3-4 திசை வந்தால் அவனை நிச்சயமாக மேலே கொண்டு வந்து விடக்கூடிய திசைகள் சுக்கிர திசை, குரு திசை, ராகு திசை, சனி திசை ஆல்சோ. இப்படி இருக்கக்கூடிய திசைகளில் நம்மளுக்கு சுக்கிரன் எப்போ வருது அப்படிங்கிறது ஏறக்குறைய புனர்பூசத்திலேருந்து வரக்கூடியவர்களுக்கு, பூசம் ஆயிலே வரக்கூடியவர்கள் சுக்கிர திசை நல்ல நிலையில் தான் சுக்கிர திசை வரும். அந்த திசை வந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அல்லது எந்த திசையில் நாம் முன்னே வருவோம். இப்போது முதல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் எந்த அடிபட்டாலும் சரி, நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் வாழ்க்கையில் சமாளித்து கொள்ளக்கூடிய தைரியம் நம்மக்கிட்ட இருக்கும். நமக்கு பல விஷயங்கள் தெரியாது. 15-16 வயசில் சைக்கிளில் அடிபட்டாலும், வண்டியில் அடிபட்டாலும் அதெல்லாம் தெரியாது. நம்மளால் திரும்பி எழுந்து வந்துட முடியும். ஆனால் ஒரு 30 வயசுக்கு மேலே, 35 வயசுக்கு மேலே, 65 வயசுக்குள்ளே அந்த மனம் ரொம்ப சங்கடப்படக்கூடியதாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்மளுக்கு மெச்சூரிட்டியும் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் முதல்ல நம்ம பார்க்கலாம், சாதாரணமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், அடுத்தது அதில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும். கடக ராசி அப்படின்னாலே சந்திரனை பேஸாக உடைய ராசி கடகராசி. ஸோ சந்திரனை இதுவாக பேஸாக உடையது, அதாவது கடக லக்னம், கடக ராசி. கடக லக்னம், கடக ராசியில் பிறந்தவர் தான் ராமச்சந்திரன். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரத்திலையும் பிறந்தவர்கள் தான் ராமனுடைய சகோதரர்கள். புனர்பூசத்தில் பிறந்தவர் ராமன், பூசத்தில் பிறந்தவர் பரதன், ஆயில்யத்தில் பிறந்தவர் இலக்குவன். அடுத்தது ஆயில்யத்திற்கு அடுத்தது புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகத்தில் பிறந்தவன் தான் சத்ருக்னன். ஸோ 3 பேருக்குமே கடக லக்னம், கடக ராசி. மெயினாக கடக லக்னம் என்னன்னு தெரியாது, ஒவ்வொரு லக்னம் மாறுபடலாம். கடக ராசியில் பிறந்தவர்கள் தான். ஆனால் ராமச்சந்திரன் கடக லக்னம், கடக ராசியில் பிறந்தவர், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஸோ அது ஒரு ஏற்றம் கடக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். புனர்பூசம், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி குருவனுடைய காலில் பிறந்தவர்கள். முதல்ல நம்ம லக்னாதிபதி, ராசி அதிபதி, இந்த வீட்டினுடைய அதிபதியாக சந்திரன் நல்ல பலம் பெற்றிருக்கணும் சார். ஒன்று உச்சமாக இருக்கணும், அதாவது கடகத்திலே இருக்கணும், அல்லது ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கணும், உச்சமாக இருக்கணும். ரிஷபத்தில் அவன் சந்திரன் உச்சமாக இருக்கணும். அல்லது 1, 4, 7, 10, 11, 9 இந்த இடங்களில், நல்ல இடங்களில் சந்திரன் இருக்கணும். இது லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அடுத்தது குரு நமக்கு 6ஆம் வீட்டுக்கும் 6க்கும் 7, 8, 9க்கும் உடையவன். மெயினாக 9ஆம் வீட்டுக்குடையவன் குரு. அந்த குரு ஒரு மனிதனுக்கு, கடகராசிக்காரர்களுக்கு, எஸ்பெஷலி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குருவனுடைய அனுகிரகம் இருக்கணும்னா குரு நன்னா இருக்கணும். அடுத்தது எந்த கிரகங்கள் நன்னா இருந்தால் நமக்கு நன்னா இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிறக்கச்சே இருக்கிறது குரு திசை, புனர்பூச புரட்டாதி குரு திசை. அதனால் குரு நல்லா இருக்கணும். 7ஆம் வீட்டுக்குடையவன் சனி, 7க்கும் 8க்கும் உடையவன், அஷ்டமாதிபதியும் அவன்தான், 7ஆம் வீட்டுக்குடையவனும் அவன்தான். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது
கணவன் மனைவி இடையே உள்ள ஒரு உறவு. அதனால் 7ஆம் வீட்டுக்குடையவனும் சனியும் நல்லா இருக்கணும். இப்போ முதல்ல நமக்கு வரக்கூடிய திசை குரு திசை. குரு திசை 16 வருஷம். இந்த 16 வருஷத்தில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 வருஷம்னு வச்சுப்போமே. முன்ன பின்னே இருக்கலாம், சில பேருக்கு 2 வருஷம் பேலன்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு 15 வருஷம் கூட பேலன்ஸ் இருக்கலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 வருஷம்னு எடுத்துப்போம். 10 வருஷம் நம்ம பிறந்து குரு திசை. அதற்கு அடுத்தது சனி திசை, கிட்டத்தட்ட 20 வருஷம், 19 வருஷம் சனி திசை. 20 19 10 29 வருஷம் நமக்கு இதில் போயிடுறது. அப்ராக்சிமேட்டாக 25லேருந்து 30 வயசுக்கு வரைக்கும் பல பேருக்கு சனி திசை இருக்கும். அந்த சனி திசை இருக்கிறவர்களும் சனி நல்லபடியாக இருந்தால் என்னென்னா, அந்த சனி திசை தான் பல பேருக்கு வேலை கிடைக்கணும், படிக்கணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பெறணும். இந்த 4மே புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சனி எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒருத்தருக்கு அமையக்கூடியது. இது எப்படி ராமருக்கு இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். ராமன் 5 கிரகம் உச்சம்னு சொன்னாலுமே என்னுடைய வேறு காணொலியில் ராமருடைய ஜாதகம் போட்டிருக்கேன், நான் வேணா ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ சனியும் நமக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா சனியும் போது அந்த 4 நிகழ்ச்சிகளுமே நம்மளுடைய லைஃப்பில் மேஜராக நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள். ஸோ நம்மளுக்கு குரு நல்லா இருக்கணும், சனி நல்லா இருக்கணும். கிட்டத்தட்ட 25-30 வருஷம் போச்சுன்னா அடுத்தது வரக்கூடிய 17 வருடங்கள் 50 வருடம் வரைக்கும் புதன் திசை தான். புதன் 3க்கும் 12க்கும் உடையவன். 3க்கும் 12க்கும் உடையவனான புதன் திசையும் நமக்கு நல்லா இருக்கணும். இப்போ மேஜராக இருக்கக்கூடியது குரு, சனி, புதன். புதன் திசை என்ன இருக்கணும், 50 வயசு வரைக்கும். அடுத்து வரக்கூடியது கேது திசை 7 வருஷம், 57 வருஷம். அதற்கு அடுத்தது 60லேருந்து 80 சுக்கிர திசை. பல பேருக்கு இந்த ஃபாரினர்ஸ் சில பேருக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், 55 வயசுக்கு மேலே சுக்கிர திசை வந்து அவர்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் 80 வயசு வரைக்கும் நல்லா இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த 70லேருந்து 60லேருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிர திசை நாம் இருந்தோம்னா, சுக்கிரன் வலுவாக இருந்தானேயானால், ஏன்னா சுக்கிரன் வந்து 4க்கும் 11க்கும் அதிபதி. சுக்கிரன் வலுவாக இருந்தால், நமக்கு சந்திரன் வலுவாக இருந்து சுக்கிரன் வலுவாக இருந்தால், குருவும் வலுவாக இருந்தால், நிச்சயமாக நம்ம வந்து அந்த சனி திசையிலேயே நம்ம வீடு வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும். ஃபஸ்ட்டு வீடு சனி திசையிலே நம்ம வாங்கிடுவோம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஜஸ்ட் நோட் இட் டவுன். இது சனி திசையில் நடந்துடும். சப்போஸ் நமக்கு சனி திசை நடக்கலை அப்படின்னா புதனில் அது கட்டாயம் நடந்துடும். புதன் எப்படி, சனி சரியில்லை சார், கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கார், வேறு இடத்துல இருக்கார். புதன் திசை, புதன் 12க்கும் 3க்கும் உடையவனாக இருந்தாலுமே புதனுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. பக்கத்து வீடு, மேலேயும் பக்கத்து வீடு, கீழேயும் பக்கத்து வீடு. அதாவது ரிஷபம் மிதுனம், இங்கே பார்த்தா கன்னி துலாம், பக்கத்து வீடு. அதனால் 3ஆம் வீட்டுக்குடையவனாக இருந்தாலும் புதன் நன்றாக இருந்தானேயானால் சூக்ஷ்ம புத்தி அதிகமாக இருக்கும். அதனால் வரக்கூடிய வரவுகளை சேர்த்து வைத்துக் கொள்வான். அதனால் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட அந்த பீரியடில், அந்த புதனுடைய பீரியடில் 30லேருந்து 50 வயசுக்குள்ளே நிச்சயமாக வீடு, மனை, வாகனம் அமைந்துவிடும். அப்படி 50 வயசில் அமையலை அப்படின்னா கேது, அடுத்தது கேது. ஸோ இந்த கேதுவுக்கு அடுத்தது 55, 56, 57 வயசு, 60 வயசு, 60 to 20 சுக்கிர திசை. அதற்கு அடுத்தது சூரியன், அதுக்கு அடுத்தது சந்திரன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்தால் என்ன, நமக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. எப்படி குழந்தைகளுக்கு தெரிய போகிறதில்ல, அந்த மாதிரி 80 வயசுக்கு மேலே இப்போ இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்பயே கவலைப்பட தேவையில்லை. சரி சார், இதெல்லாம் நடக்கிறது. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா இந்த முக்கியமான வருடங்கள் புதனுடைய திசை தான் நமக்கு முக்கியமாக ஏற்றம் தரக்கூடியது, புதனும் கேத்துவும். ஏன்னா அந்த 17, 24 வருஷம், 25 வருஷங்கள் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம லைஃப்பில். ஏன்னா அதற்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கஷ்டம்னு கஷ்டப்படலாம். இந்த கஷ்டப்படுறத புத்திபூர்வமாக சேர்த்து வைக்கணும். அதே சமயத்தில் என்ஜாயும் பண்ணணும். ஏன்னா கேத்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் நகரக்கூடியவன், நம்மளை நகர்த்தக்கூடியவன். 20, 10, 30, 30லேருந்து 50, 50லேருந்து 60. ஸோ 30 to 60 வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுக்கிரேசை நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இந்த 60 வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு 30 to 60 எந்த இடத்துல இருந்தாலுமே புதனை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும், கேத்துவை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இது 2 பேரும் முக்கியமாக தேவை. இந்த கேத்து பாம்பனுடைய அடி. அதனால் நம்ம வந்து
கேத்துவை கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, யாருக்காவது இந்த யானை முடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கேத்துவின் தசையில் யானை முடியில் வெள்ளியில் ஒரு ரிங்கு வாங்கி போட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப மேன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முதல்ல அந்த கேத்துவின் திசைக்கு ஒரிஜினலாக இருக்கணும். சில பேர் இப்போ டூப்ளிகேட் விற்கிறாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஒரிஜினலாக இருக்கக்கூடிய யானை முடியில் ரிங்கு வாங்கி போட்டுட்டா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதற்கு அடுத்தது இந்த புதன் திசை. புதனுக்கு நாம் என்ன பண்ணணும்? பல காணொலிகளில் பேசியிருக்கோம் இதை பற்றி. இருந்தாலுமே புதன் நமக்கு எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது முக்கியம். யாரால் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிறது அடுத்தது முக்கியம். ஏன்னா 3ஆம் வீட்டுக்குடையவன் 12ஆம் வீட்டுக்குடையவன் 6-8 இருந்தாலும் பாதகம் இல்லை. புதன் 6-8 இருந்தால் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் 3-12 குடையவன் 6-8 இருந்தாலும் பாதகம் இல்லை. தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது 12ஆம் வீட்டு கடகத்துக்கு 12 தான் மிதுனம். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இது புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நம்ம பார்க்க வேண்டியது குருவையும் ஏன்னா நமக்கு ஆரம்ப தசை குரு தசை தான். ஸோ நாம் மைண்டால் திங்க் பண்ணி யார் யாரை பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு நாம் ஒவ்வொரு வருஷமும் அல்லது 2 வருடத்திற்கு 3 வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரணும் சார். அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுக்கக்கூடியது. அடுத்தது இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வமாக நமக்கு யாரை பிடிக்குமோ அவர்களை அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும். பிடிச்சி வச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீராம் ஜெயம் எழுதுவாங்க. ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அல்லது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ராம ராம அப்படி எழுதுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லது. எதுக்கு சார் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 108 தரம் அல்லது 1008 தரம் நமக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய பெயரை இப்போது விநாயகர் துணை, விநாயகர் துணை, விநாயகர் துணை அப்படின்னு எழுதுவாங்க. அம்பாள் துணை, அம்பாள் துணை. அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். ஒரு நாளைக்கு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் போட போகிறோம் ஃபாரினுக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு 1008 தரம் இதை எழுதிவிட்டு, நமக்கு பிடிச்ச தெய்வம் விநாயகர்னா விநாயகர் துணை, துணை இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். அல்லது முருகா போற்றி போற்றி, முருகா போற்றி போற்றி வாயால் சொல்லிட்டு எழுதிட்டோம்னா ஒரு 1008 தரம் நாம் எழுதிட்டு ஒரு அப்ளிகேஷன் சைன் பண்ணுறது, இல்லை நாளைக்கு நம்ம அப்ளிகேஷன் சைன் பண்ணுறோம்னா இன்றைக்கி எழுதுறது. இந்த மாதிரி ஒரு செயலை நாம் செய்து வந்தோமே ஆனால் நமக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை போற்றி போற்றியோ துணையாக இருக்க கடவுது அப்படின்னோ துணைன்னு எழுதி நாம் செஞ்சுட்டு வந்தோம்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், அல்லது பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், இல்லை அது ரொம்ப நாளாக எனக்கு ப்ரமோஷன் வரல, அந்த ப்ரமோஷன் நான் நாளைக்கு போய் நெக்ஸ்ட் வீக் போய் நான் என்னுடைய பாஸோட பேச போகிறேன் ஏன் வரலன்ட்டு. இந்த விஷயங்கள், இந்த 2 விஷயங்கள் நம்ம செஞ்சு வர்றது ரொம்ப மேன்மையை தரக்கூடியது. இதற்கு அடுத்ததாக சில உபாதைகள் வரும். நமக்கு ஏற்படக்கூடிய உபாதைகளை எப்படி தவிர்ப்பது? நிச்சயமாக நம்ம அதற்கு புதன் அதிபதியாக இருக்கக்கூடியது, குரு அதிபதியாக இருக்கு. குரு நம்முடைய ஆரம்ப திசை. அடுத்தது நமக்கு வரக்கூடியது சனி, அதற்கு அடுத்தது புதன். அதனால் புதன்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 நவகிரகத்தை சென்று வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரும். புதன்கிழமையில் ஈவினிங் 7 to 8 அப்படி நம்மளால் நவகிரகத்தை வணங்கி வர முடியல அப்படின்னா அந்த நவகிரக ஃபோட்டோவையாவது நம்ம வச்சுக்கிறது. வாரம் போக முடியல சார் என்னால், ஓகே, மாதம் ஒரு தரம் நம்முடைய நட்சத்திரம் வரும்ல, அந்த நட்சத்திரத்துக்கு அன்னைக்காவது கோயிலுக்கு போய் நவகிரகத்தை சேவித்து வருதல் ரெகுலராக வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மாதம் நீங்கள் பண்ணி பாருங்கள், நினச்ச காரியமெல்லாம் நடக்கும். இது 3வது. இதற்கு அடுத்தது கேது திசை, அடுத்தது சுக்கிர திசை. சுக்கிர திசை வரைச்ச வீட்டில் லேடிஸாக இருந்தாங்கன்னா லக்ஷ்மி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக ஏற்றம் தரக்கூடியது. அல்லது அக்கம் பக்கத்தில் யாராவது பௌர்ணமி பூஜை, சத்யநாராயண பூஜை யாராவது பண்ணினாங்கன்னா அங்கே போய் ஒரு அரை மணி நேரம் உட்கார்றது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. எனக்கு அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் அப்படின்னா ஓகே. இருந்தாலும் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம கற்றுட்டு தான் ஆகணும், இன்ட்ரெஸ்ட்டை காட்டி தான் ஆகணும். நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா சில பேருக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறது பிடிக்காது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது பிடிக்காது. அதனால் ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒரு நோய்னா ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். யூ கேனாட் அவாய்ட் இட், யூ ஹாவ் டு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பல்ல கடிச்சு நான் ஹாஸ்பிட்டல் போனேன், சில மாத்திரை எனக்கு பிடிக்காது, கசக்கிறது, கண்ணை மூடின்னு சாப்பிட்லையா, அந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். சத்யநாராயண பூஜை பண்ணுற இடத்துல நாம் போய் ஒரு அரை மணி நேரம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரலாம்.
அப்படி முடியல, அதற்கான நமக்கு ஒரு பங்கு ஃப்ரெண்டு போகிறார்ப்பா, இந்தா ஒரு 100 வச்சுக்கோ. சில பேர் பார்த்துருப்பீங்க, இந்த திருப்பதி போகிறவங்களுக்கு நம்மளால் போக முடியல, நான் நெக்ஸ்ட் வீக் திருப்பதி போகிறேன்பா அப்படின்னா, இந்தா உண்டியலில் சேர்த்துரு ஒரு 50 வச்சுக்கோ அப்படின்னும். இல்லை இன்னொரு 100 கொடுத்து வழிச்செலவுக்கு வச்சுக்கோ. நான் உண்டியலில் சேர்க்கலனாலும் வழிச்செலவு வச்சுக்கோ. அதாவது என்னுடைய பங்கு உங்ககிட்ட இருக்கட்டும், அந்த திருப்பதியை சென்று சேரட்டும் என்னுடைய பங்கு அப்படிங்கிறதுக்காக ஏற்படக்கூடியவை இந்த 2 விஷயங்கள். இது சத்யநாராயண பூஜையோ அல்லது நாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். இது சாதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் இருக்கக்கூடியது, அதாவது செய்யக்கூடிய நமக்கு. நான் வேற ஒரு காணொலியில் சப்போஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட 2-3 பேர் கேட்டிருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு, வேறு காணொலியில் போடுறேன், அதை பார்த்துங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுது. இப்போ அதுக்கு அடுத்தது இருக்கிறது பூச நட்சத்திரம். நான் இதை தனியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன செய்யணும், நமக்கு எப்படி, ஏன்னா சாதாரணமாக ஒரு கட்டத்தை பார்த்து அவர்களுடைய இருப்பை சொல்கிறது அப்படிங்கிறது வேறு, எல்லாருடைய கட்டத்தையும் எல்லா சமயத்துலையும் பார்க்க முடியாது. அதனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு 50% 40% இந்த மாதிரி இருக்கணும் நம்ம செஞ்சோம்னா நமக்கு மேன்மை வரும் அப்படின்னு. அடுத்தது பூசம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி சனியினுடைய கால். நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது சனி திசை. நாம் சனி திசையில் போடுற பேஸு தான் நமக்கு அடுத்து வரக்கூடிய புதன், அதற்கடுத்து வரக்கூடிய கேது, அதற்கடுத்து வரக்கூடிய சுக்கிரன். சனி திசை கிட்டத்தட்ட 19 வருடம், கிட்டத்தட்ட இல்லை 19 வருஷம், 20 வருஷம் நமக்கு சனி திசை. அது 10 வயசுலேயே வரலாம், 12 வயசுலேயே வரலாம், இல்லை 8 வயசுலேயே வரலாம், 5 வயசுலேயும் வரலாம். ஸோ சனி திசை தான் உதாரணமாக நம்ம ஒரு 8 வயசுல வச்சுப்போமே, 20 வருஷம், 25 27 வயசு வரைக்கும் சனி திசை. அது இருக்குது, கிட்டத்தட்ட 35 வயசுல இருக்குது. ஆனால் இந்த சனி திசையில் தான் நாம் போடுற பேஸே அமைஞ்சிருக்கு. ஏன்னா 15 வருஷத்தோட குரு திசை முடிஞ்சு போயிடும், அதற்கப்புறம் சனி திசை. ஸோ சனியும் உங்களுக்கு நன்னா இருக்கணும். அடுத்து வரக்கூடியது புதன் திசை. சனியும் புதனும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா சனிக்கும் புதனுக்கும் நல்ல ஒரு ரேப்போ உண்டு. நம்மளை பொறுத்தவரைன்னா சந்திரனுக்கு ஏற்றவன் புதன். சில சமயங்களில் சில பேர் சொல்கிறது உண்டு, சந்திரனுக்கு எதிர்ப்பாளன் புதன் அப்படின்னா சந்திரனுடைய பிள்ளை தான் புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க வேண்டாம். அதனால் எதிர்ப்பும் உண்டு. ஆனாலும் நாம் பிடிச்சிக்க வேண்டியது சனி. ஏன்னா 7ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் உடையவன் சனி. ஸோ நமக்கு அதிகமாக கேப்சர் பண்ணிக்க வேண்டியது, அதாவது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி திசையும் அடுத்து வரக்கூடிய புதன் திசையும் ரொம்ப முக்கியம். 19, 17, 36 வருடங்கள் கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையில் நிர்ணயிக்க போகிறது. 36 வருடங்கள்னால் 25லேருந்து 35 வருஷம் வச்சுக்கலாம், 60 வருஷம். ஸோ 20லேருந்து 55 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சனி திசை நமக்கு எப்படி இருக்குது, சனி எப்படி உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப இதுவெல்லாம் கனெக்ட் பண்ணாதீங்க. அதாவது அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, 7ஆம் நாடு சனி, 2ஆம் வீட்டு சனி, இதெல்லாம் விட்டுருங்க. சாதாரணமாக சனி திசை நமக்கு அந்த 20 வருஷம் நம்மளை புஷ் பண்ணிட போகிறார். முதல் 2-2.5 வருடங்கள் ஓடி போயிடும், அது நமக்கு தெரியாது, கஷ்டத்தை தான் கொடுப்பார். ஏன்னா சொபுக்தி எப்பயுமே கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் அதை கொஞ்சம் விட்டுருங்க. அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட 16 வருடங்கள், 15, 16, 17 வருடங்கள் நம்ம எப்படி இருக்கணும், என்ன செஞ்சால் நமக்கு நல்லதாக இருக்கும். ஒவ்வொரு சமயத்திலையும் நமக்கு முடியும்னா, அதாவது நாம் ஏதாவது ஒரு செயல் செய்யணும், ஏதாவது ஒரு புதுசாக கையெழுத்து போடணும். முதல்ல சொன்ன மாதிரி தான், யாருக்காவது நம்ம தயவு செஞ்சு இந்த திசையில் ஜாயிண்ட் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. சில பேர் கேட்பாங்க, ஜி என்னுடைய பையனுக்கு ஃபாரின் போகணும், இதில் ஒரு கையெழுத்து போடுங்க ஜி, ப்ளீஸ் சார் அப்படின்னு. அது கையெழுத்து ரொம்ப யோசித்து போடுங்க. அது ஃபஸ்ட்டு போடுறாதீங்க, செகண்டு ஜாயிண்ட் கையெழுத்தாக பார்த்து போடுங்க, ஆபத்து இல்லாதபடி. ரொம்ப யோஜனை பண்ணி தான் ஜாயிண்ட் கையெழுத்து போடணும். தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுறது மிக மிக நல்லது. இந்த சனியினுடைய பீரியடில் கிட்டத்தட்ட அந்த 20 வருஷங்கள். ஏன்னா புதன் உங்களுக்கு புத்தியை தந்துடுவார். சமயத்தில் சனி திசையில் வேறு ஏதாவது சனி எந்த இடத்துலையா இருந்தான்னா அதற்கான கெடுதல்கள் நமக்கு சேர்ந்துடும். அதாவது நம்மையும் அறியாமல் செய்யக்கூடிய சில சிறு சிறு தவறுகள் நம்ம தெரியாமல் இடிச்சுட்டோம் அப்படின்னா கூட தான் நமக்கு ரத்தம் வரத்தான் செய்யும். தெரியாமல் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டோன்னா ஒரு சிராய்ப்பு இல்லாமல் இருக்குமா? இருக்கத்தான் செய்யும். தெரிஞ்சு இருந்தாலும் தெரியாமல் செஞ்சாலும் அதனுடைய பலன் நாம் அனுபவிக்கத்தான் அனுபவிக்கணும். அதனால் அந்த ஜாயிண்ட் கையெழுத்து மட்டும் போடாதீங்க. சப்போஸ் சனி அப்படின்னா யாருக்காவது சனி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நல்ல டெசிஷன் எடுக்கணும், எதையாவது செய்யணும் அப்படின்னா யாருக்காவது பெட்டர் கோயிலுக்கு போய் ஒரு 1/2 லிட்டர்
எண்ணெய் வாங்கி நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. நீங்கள் கொடுத்துருங்க, அபிஷேகம் பண்ணுங்கள், அது எண்ணெயை விளக்கேற்றுங்க, அல்லது நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு பூஜாரி கையில் 1/2 லிட்டர் எண்ணெயை கொடுத்துட்டு வந்துடுங்க. அவரே எடுத்துக்கிட்டாருன்னா உத்தமம், அதை விட உத்தமம் விளக்கேற்றினார்னா, அதை விட உத்தமம் அபிஷேகம் பண்ணார்னா. எதுவுமே பண்ணலைன்னா கூட அதை பற்றி கேர் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசு கிளேசமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த சனியினுடைய பீரியடில் அப்படின்னா, ஒரு 1/2 லிட்டர், எப்படி நம்ம பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் 100-200 ஆகும்னு வச்சுக்கோங்க. இல்லை எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா உங்களுக்கு விளக்கு வேணும். அதனால் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி பூஜாரி கையில் கொடுத்துட்டு வந்துடுங்க. அவர் கேட்பார், என்ன வேணாலும் பண்ணிங்க சாமி அப்படின்னு சொல்லிவிடுங்க. நீங்கள் விளக்கத்துங்க அல்லது அபிஷேகம் பண்ணுங்கள், வேறு என்ன வேணாலும் பண்ணிங்க. எப்படி பண்ணினாலும் நமக்கு அது நல்லதைத்தான் தரும், அதை மட்டும் நினச்சிங்க. ஏன்னா இது பகவான் நமக்கு அருளக்கூடியது. இது ஃபஸ்ட்டு. 2வது, சனிக்கிழமைகளில் உங்கள் நட்சத்திரம் வந்ததுன்னு, அதாவது பூச நட்சத்திரம் சனிக்கிழமையில் சேர்ந்து வந்தால் நிச்சயமாக சனீஸ்வரனை போய் சேவித்து விட்டு வாருங்கள். சனீஸ்வர காயத்ரியை சொல்லுங்கள். அல்லது எவ்ரி சாட்டர்டே நீங்கள் வேணால் கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு காரியம் பண்ணணும், எனக்கு வந்து இந்த வீடு அமையணும். சில பேருக்கு 3 மாதம் 6 மாதமாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், அல்லது என் பையனுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும், அல்லது என் பையன் ஃபாரின் போகணும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் 8 வாரம் 8 சாட்டர்டே ஈவினிங் 7 to 8 சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் சனிக்கு ஒரு விளக்கேற்றிட்டு, அங்கே எங்கே விளக்கேற்ற சொல்கிறாங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க. முன்னாடி தான் இப்போல்லாம் பல இடத்துல இது பண்ணுறதில்ல, மனசில் மட்டும் நினச்சிடுங்க, நான் இதை அவர் பக்கத்தில் வைக்கிறேன், சனீஸ்வர பகவானே இது உன்னுடைய பக்கத்தில் வைக்கிறேன், உனக்கு நீ எனக்கு ஒளி காட்டணும், வழி காட்டணும் அப்படின்னு வேண்டிட்டு எங்கே வைக்க சொல்லணும் அந்த இடத்துல வச்சுட்டு 8 முறை வந்துட்டு 8 வாரம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நாம் நினைத்த காரியம் கைகூடும். இது 2வது. 3வது, வேறு ஏதாவது பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்குது, ட்ரபிள் டீப்பாக இருக்குது அப்படின்னா உங்களால் செய்ய முடியும்னா, சில பேர் செய்வாங்க, சில பேர் செய்ய மாட்டாங்க. இதை பார்த்துங்க. ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயை வாங்கிக்கோங்க. ரொம்ப கஷ்டம் சாங்கலை சார், என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நானும் கிட்டத்தட்ட ஒரு மற்றவனுக்கெல்லாம் 3 வருஷம் 4 வருஷத்தில் ப்ரமோஷன் வந்துடுறது, எனக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு இன்னும் ப்ரமோஷன் இல்லை. நான் நினச்ச காரியம் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், 8 வருஷமாக 10 வருஷமாக நினச்சிட்டு இருக்கேன், என்னமோ தள்ளி போகிறது அப்படின்னு பூச நட்சத்திரக்காரர்கள் கடகராசிக்காரர்களாக இருந்து சனி திசை இருந்தால், அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டால், அதாவது அப்ராக்சிமேட்டாக 25-40 வயசுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன், 25 30 50 அப்படி இல்லைன்னா சனி திசை வரும். அந்த சமயத்தில் ஒரு வாணலியில் அந்த எண்ணெயை விட்டு அதில் முகத்தை பாருங்கள். முகத்தை அந்த எண்ணெயில் பார்த்துட்டு ஒரே ஒரு சொட்டு எடுத்து தரையில் விட்டுருங்க. அந்த எண்ணெயை ஒரு சொட்டு எடுத்து தரையில் விட்டுட்டு, மண் தரையில், இங்கே நம்ம சிமெண்ட்டு தரையில் விடக்கூடாது, மண் தரையில் விட்டுட்டு மிச்ச எண்ணெயை யாருக்காவது தானம் பண்ணிவிடுங்க. யாராவது வாங்குவார்கள் என்றால் தானம் செய்து விடுங்கள். அது மிக மிக உத்தமமாக இருக்கும். திருநள்ளாரோ அல்லது திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் சனீஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது, ரொம்ப அருமையான கோயில், ரொம்ப உசந்த கோயில். இந்த 2 கோயிலில் எங்கேயாவது உங்களால் வருஷத்துக்கு ஒரு தரம் சென்று வர முடியும், சனீஸ்வரனை வணங்கி வர முடியும் அப்படின்னா எந்த நாளில் வேணாலும் பரவாயில்லை சார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா சனிக்கிழமையில் போனால் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த நாளில் போனாலும் அங்கே இருந்து பெட்டர் ஒரு காலையில் வேலையில் போனீங்கன்னா அல்லது ஈவினிங் வேலை போனீங்கன்னா அங்கே இருந்து ஒரு சனீஸ்வரனை சேவித்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அங்கே இருந்துட்டு முடிஞ்சால் யாருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கிட்டாங்க. அந்த சாப்பாடு தயிர் சாதமாக தாளித்து கொட்டினதாக இருந்ததுன்னா ரொம்ப பெட்டர். ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ, இல்லை தயிர் சாதம் கிடைக்கல, வேறு ஏதாவது கிடைக்கிறதுனா பரவாயில்ல, எள்ளு சாதம் கிடச்சதுன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி சாதம் சாதாரணமாக யாருக்காவது பைசா தராதீங்க, டோக்கன் வாங்கித்தாங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கு டோக்கன், சாதாரண பைசா தராதீங்க. இதை செய்து வந்தோமையானால் பூச நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக நான் வந்து வியாதிகள்லாம் குணமுடியும். வியாதி என்ன வரும், அதற்கு தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது நம்ம வேற ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம், தனியாக பூச நட்சத்திரக்காரர்களுக்குன்னு ஒரு காணொலியில். ஆனாலும் இதை செய்து வந்தோம்னா நமக்கு வந்து ஏற்றம் இருக்குல்ல, இதுதான் மெயின் நமக்கு வரக்கூடிய ஏற்றம். அதற்கு அடுத்தது ரொம்ப அருமையான நம்மளுடைய லைஃப்பில் வரக்கூடியது சுக்கிர திசை. இந்த சுக்கிரனுக்கு கொஞ்சம், இந்த சில பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், சுக்கிரனுக்கு உகந்தது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது 2ம் சனி திசை வறட்சி செஞ்சிடலாம்,
முதல்ல 20 வருஷங்கள் செஞ்சிடலாம். புதன் தசை, சனியும் புதனும் கலந்து வரச்சு 35 வயசில். அதற்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிரதசை நமக்கு ஏற்றம் தரணும்னா திருப்பதிக்கு போய்வாங்க. முக்கியமாக திருப்பதிக்கு போயிட்டு நம்ம திருப்பதியை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. தரிசனம் பண்ணிட்டு வரச்சே அந்த உண்டியல் அப்படி வச்சுருப்பாங்க. உண்டியலுக்கு பக்கத்தில் குபேரனுடைய சந்நிதி இருக்கும், அந்த குபேரனுடைய பிம்பம் இருக்கும். அந்த குபேரன் வந்து யாரை பார்த்து இருப்பார்னா லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்துருப்பார். எதிர நரசிம்மனுடைய சந்நிதி இருக்கும். நரசிம்மன் இந்த பக்கம் இருப்பார், குபேரன் அவரை பார்த்துருப்பார். பகவானுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்கிற மாதிரி கட்டாயம் அந்த குபேரனை தரிசிச்சுட்டு நரசிம்மரை ஒரு 4 வலம் வந்துட்டு வாங்க நிச்சயமாக. இதை வந்து ஒரு 2 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு தரம் செஞ்சோம்னா இந்த சுக்கிரதசை நம்மளுக்கு மகா ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைத்திருக்கும். சுக்கிரன் நன்னா இருந்தால், முதல்ல சனி நன்னா இருந்தால் எப்படின்னு பார்த்தோம், அடுத்து புதன் நன்னா இருந்தால் எப்படின்னு பார்த்தோம். இப்போ சுக்கிரன் நன்னா இருந்தால், ஏன்னா 20 வருஷம் நமக்கு 50லேருந்து 40லேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியதாக தான் கிட்டத்தட்ட சுக்கிரதசை வரும். ஒரு மனுஷனுக்கு ஒரு அருமையான சுக்கிரதசை வருது அப்படின்னா இதுதான். சரி சார், சுக்கிரன் எனக்கு சரியில்லை. சில பேர் சொன்னாங்க, உனக்கு சுக்கிரதசை வந்தால் ஓஹோன்னு இருக்கும். சுக்கிரன் எங்கே இருந்தாலும் ஓஹோன்னு இருக்காது. ஏன்னா சனி தசை தான் நம்மளுக்கு ஆரம்பம் ஃபஸ்ட்டு. அதில் ஒரு 15 வருஷம், அடுத்தது 17 வருஷம், 35 வருஷம், 40 வருஷம் போச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 40லேருந்து 60 சுக்கிரதசை தான். ஏன்னா சனி நம்ம பேஸ் பண்ணிட்டோம், பேசிக் போட்டுட்டோம். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் விளக்கேற்றுவார்கள். 7 to 8 மகாலட்சுமிக்கு விளக்கேற்றிடுவாங்க. மகாலட்சுமிக்கு விளக்கேற்றிடுவாங்க. இது ரொம்ப வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி விளக்கேற்றணும். அதே மாதிரி சில பேருக்கு இந்த சில இடங்களுக்கு போனால் என்ன செய்வாங்கன்னு ஒரு அரை காசு வெள்ளி காசு தங்க காசு கொடுப்பாங்க. எங்கள் மற்ற இடத்துல சில கடைகளில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீ 2500 ரூபா சாமான் வாங்கினீங்கன்னா இந்த வெள்ளி காசு ஃப்ரீ அல்லது தங்க காசு ஃப்ரீ அப்படின்னு. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சின்ன காசை பாக்கெட்டில் எடுத்து வச்சுங்க. நம்மளுடைய பர்ஸில் வச்சுட்டிங்கன்னா அது வந்து உங்களை நிச்சயமாக மேன்மேலும் பைசா சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதையும் ஒரு சின்ன மகாலட்சுமி படம் இருந்ததுன்னா 2ஐயும் சேர்த்து நம்ம வச்சுக்கணும். அல்லது எனக்கு இஷ்ட தெய்வம் வேறு ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம், எனக்கு வந்து ஐயனார் இஷ்ட தெய்வம், ஐயப்பன் இஷ்ட தெய்வம், அல்லது விநாயகர் என்னுடைய இஷ்ட தெய்வம், முருகன், எந்த இஷ்ட தெய்வன் படத்தையோ வைத்துக்கொண்டு இந்த ஒரு சிறு காசை நாம் வச்சுன்னு வந்தோம்னா அதற்கு பலனே தனியாக இருக்கும். தயவு செஞ்சு அதை பேக் சைடில் வைக்காதீங்க, அந்த பர்ஸை பின்பக்கமாக வைக்காதீர்கள். அப்படி அந்த மாதிரி நீங்கள் காசு வச்சிங்கன்னா படம் பகவானுடைய படங்கள் ஏதாவது வச்சிங்கன்னா உங்களுடைய பின்பக்க பாக்கெட்டில் அதை வைக்காதீர்கள். இது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ இதற்கு அடுத்தது சூரிய சந்திர திசை இருக்குது. அதை வந்து நம்ம வேறொரு காணொளியில் அப்போ இதுக்கு பலாபலன்கள் நமக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கு தடுப்பதற்கெல்லாம் எப்படி அப்படின்னு தனியாக பூசத்துக்குன்னு ஒரு தனி காணொலி இருக்குது, ஒரு 20 நிமிஷம் காணொலி, அதை பாருங்கள். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரம், ஆயில்யம் வந்து ஆயில்யம், ரேவதி, கேட்டை, ரேவதி புதனுடைய கால் மெயினாக. இப்போ நம்மளுக்கு புதன் 3க்கும் 12 உடையவன். அந்த புதனுடைய கால், புதனுடைய திசை தான் நம்மளுக்கு ஆரம்பம். கிட்டத்தட்ட 17 வருஷத்தில் 15 வருஷம்னு வச்சுக்கோங்க, 12 வருஷம். 12 அடுத்து வரக்கூடிய கேது திசை 12, 7, 19, 20 வருஷம் போய்டுறது. நமக்கு அடுத்து வரக்கூடியது சுக்கிர திசை. 20 வயசில் நம்மளுக்கு சுக்கிர திசை ஆரம்பித்ததுன்னா 20லேருந்து 40 வயசு சுக்கிரன். அதற்கடுத்து சூரியன் 6, அதற்கடுத்து சந்திரன் 10, அடுத்தது செவ்வாய் 7. அதுக்கடுத்து வரக்கூடிய 20 வருஷங்கள் நமக்கு சூரிய சந்திர செவ்வாய் திசைகள். நமக்கு மெயினாக கடகத்துக்கு சந்திரன். இந்த சந்திரனுடைய திசை நம்மளுக்கு 20, 40, 46, 50 வருஷத்துலேருந்து 60 வயசு வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக வரும் சார். 55லேருந்து 65 அல்லது 50லேருந்து 60 அந்த மாதிரி சந்திரன் திசை வரும். சந்திரன் நன்னா இருந்தான்னா சுக்கிரன் தான் நமக்கு பேஸு. முதல்ல எப்படி சூரியன் சனி பார்த்தோம், அதற்கு அடுத்தது முதல்ல குரு பார்த்தோம், அடுத்தது சனி பார்த்தோம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் பேஸு. புதன் தான் நம்முடைய ஆரம்ப திசை. புதன் நல்லா இருக்கணும். இன்னும் 12க்கும் 3க்கும் உடையவனுடைய திசை. புதன் நிச்சயமாக கெட்டு போகவே கூடாது சார். புதன் கெட்டு போகக்கூடாது, சந்திரன் கெட்டு போகக்கூடாது. அடுத்து வரக்கூடிய கேத்து இருந்தாலுமே அது கேத்து என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். 17, 25 வயசில் கேது திசை வரைச்சே நமக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதாவது கேத்து நல்லபடியாக இருந்தார் அப்படின்னா இந்த புதனோடையோ அல்லது 7ஆம் வீட்டுக்குடைய சனியோடையோ
அல்லது சுக்கிரனோடையோ கேத்து இருந்தால் சேர்ந்து இருந்தால் நமக்கு திருமண தடைகள் வருவது, திருமணத்தில் சில சிக்கல்கள் வருவது, திருமணம் தள்ளி போவது, இதெல்லாம் ஏற்படும். சரி, அடுத்தது சுக்கிரன். மெயினான இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் அடிக்காது, நமக்கு மட்டும் சரியான சமயத்தில் சுக்கிரதசை வருகிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சரியான சமயத்தில் சுக்கிரதசை வருது. இந்த சுக்கிரதசை எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா புதனை பேஸ் பண்ணி தான் வருது. ஏன்னா புதன் ஆரம்பம், சந்திரன் அடுத்தது சுக்கிரன். ஏன்னா வீட்டுக்கு அதிபதி சந்திரன் நல்லா இருக்கணும். புதன் முதல் தசை, நமக்கு 15 வருஷமோ அல்லது 10 வருஷமோ 7 வருஷமோ எடுக்கக்கூடிய தசை. அடுத்தது கேதுக்கு அடுத்தது வரக்கூடிய சுக்கிரன் 20 வருஷம் கம்ப்ளீட்டாக இருப்போம் சார். அந்த 20 வருஷ சுக்கிரனுடைய திசையில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக 2-3 திங்ஸை செய்யணும். என்னது அப்படின்னா, கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோபாலகிருஷ்ணன் அப்படின்னா ஆனிரை மேய்த்த கிருஷ்ணன். ஆனிரை எங்கெங்கெல்லாம் மாடு இருக்கும், மாடு அப்படின்னாலே செல்வம்னு அர்த்தம் சார். மாடுன்னா என்ன? செல்வம்னு அர்த்தம். மாடு என்றாலே செல்வம். அந்த ஆயில்யம் அப்படி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் வரவர்களுக்கு இந்த 20 வருஷம் சுக்கிரதசை கிட்டத்தட்ட 20லிருந்து 40 அல்லது 25லிருந்து 45 வச்சுங்க, அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். அந்த சமயத்தில் கோபாலகிருஷ்ணனுடைய மாடு இருக்கு இல்லையா, மாடும் கன்றுமாக கிருஷ்ணன் குடலூதி கொண்டு இருக்கக்கூடியவனுடைய படம் வைத்து பிரார்த்தனை பண்ணினால் நமக்கு எல்லா விதமான சகல சௌகரியங்களும் கிடைக்கும். எஸ்பெஷலி வீடு, மனை, வாகனம், இது 3ம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் சார். அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு அதிகமாக இருக்கும். இது ஏதாவது தட்டி போனால் கூட, விட்டு போனால் கூட அதை திரும்பவும் பெறுவதற்கு இந்த கோபாலகிருஷ்ண பூஜை ரொம்ப நல்லது. அல்லது கோபாலகிருஷ்ணனுடைய படமை நம்ம வாங்கி வச்சு, ருக்மிணி சமேதராக இருந்தாலும் பரவாயில்லை, தனியாக இருந்தாலும் பரவாயில்ல. ருக்மிணியே மகாலட்சுமிக்கு சம்பந்தம், மகாலட்சுமியுடைய அவதாரம் தான். ஸோ ருக்மிணி ராதா ருக்மிணியோ ருக்மிணி கிருஷ்ணனாகவோ மாடு கன்றோடு இருக்கக்கூடியதை நாம் வீட்டில் வைத்து வணங்கி வருதல், அல்லது நம்முடைய பாக்கெட்டில் வச்சுக்கிறது, எந்த சந்தர்ப்பத்திலும் எடுத்து பார்க்கறது அப்படிங்கிறது மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் நீங்கள் எங்கேருந்தா வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் பூஜை அறையில் சில இடத்துல மணி வச்சுருப்பாங்க. சாதாரண மணி, பூஜை அறையினுடைய கதவில் மணி இருக்கும், அல்லது ஒரு தனி மணி வீட்டில் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து ஒரு 5 தடவை அடிச்சுட்டு போங்க. சும்மா கணன்னு சவுண்டை ரைஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. அதே மாதிரி எப்பயாவது மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னா, வீட்டுக்கு வந்தோடனே நைட்டு 10 மணியாக இருந்தாலும் அன்றைக்கி மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது சார் அப்படின்னா, பூஜை கதவை திறந்து அந்த மணியை யாருக்கும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன மணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அப்படின்னு வாங்கி வச்சுங்க. ஒரு கடன்னு அடிச்சுட்டு 10 நிமிஷம், இறைவனே நீ தான் என்னை எல்லாம், நமக்கு தெரிஞ்ச மொழி தமிழ் மொழி மட்டும்தான், எனக்கு தமிழ் மட்டும்தான் சார் தெரியும், ஏதோ கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், மற்ற எல்லாம் கொஞ்சம் தெரியும், அந்த அளவுக்கு தமிழே தடமாற்றம் தான். தமிழ் மொழியிலே நம்ம சொல்லலாம், எதுவுமே இல்லையா மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். தமிழ் மொழியும் தெரியாதவர்கள் உண்மைகளை என்ன செய்வாங்க, மனதால் தான் பேசுவார்கள். பகவான்கிட்ட நமக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அவர்கிட்ட இந்த மணியை 2 தடவை 3 தடவை அடிச்சுட்டு பேசிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. சில பேர் வீட்டில் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன், மெயினாக இந்த வெள்ளிக்கிழமைகள் அல்லது பௌர்ணமி அன்னைக்கு சார், பௌர்ணமி அன்னைக்கு பாலை கொஞ்சம் காய்ச்சி, அந்த கோபாலகிருஷ்ணன் படம் சொன்னேன் இல்லையா, அந்த படத்துக்கு எதிரே கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் பால், சுகர் போட்டு, சீனியோ வெல்லமோ பனங்கள் கண்டோ எதையாவது போட்டு நைவேத்தியம் பண்ணுங்க. அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு, யாருக்கு, அந்த வேணுகோபாலனுக்கு. அல்லது வேணுகோபாலன் இப்போ கிடைக்கல சார், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட எந்த படம் இருக்கோ, நீங்கள் ஒரு இஷ்ட தெய்வம்னு ஒன்று வச்சுருப்பீங்கல்ல, ஒரு அம்பாள் இருக்கலாம், அல்லது திருச்செந்தூர் முருகன் இருக்கலாம், இல்லை நரசிம்மர் இருக்கலாம், இல்லை சிவன் இருக்கலாம். சிவன் தலையில் கங்கையோடு இருக்கக்கூடிய சிவன், ஏதாவது ஒரு படம் வீட்டில், அந்த படத்தை மனசார நினச்சிட்டு படத்துக்கு முன்னாடி பௌர்ணமி அன்னைக்கு பால் வித்து சுகர், வெறும் பாலாக இருக்கக்கூடாது, வித்து சுகரோ ஜாகிரியோ அல்லது பனங்கள் கண்டோ எதையாவது போட்டு ஒரு 10 நிமிஷம் பால் முன்னாடி வச்சுட்டு, அந்த மணிக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மணியை அடிச்சுட்டு வாங்க. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி, ஒரு சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அல்லது வீட்டில் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் டாக்டர்கிட்ட போகிறேன் அப்படின்னா நல்லபடியாக ஆகணும்னு நினச்சிட்டு போங்க. இல்லை நான் இன்றைக்கி போய் ஒரு டீல் முடிக்க போகிறேன், ஒரு சைன் பண்ண போகிறேன், அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறேன், அல்லது அதுவே இல்லை என்னுடைய மேனேஜர்கிட்ட என்னுடைய ப்ரமோஷனை பற்றி பேச போகிறேன்,
இல்லை நான் வெளிநாடு போகிறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் சைன் பண்ண போகிறேன், எதுவாக இருந்தாலும் இந்த காரியத்தை ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள், எஸ்பெஷலி கடகராசிக்காரர்கள் நாம் செய்து வந்தோமையானால் நிச்சயமாக அதுவும் நமக்கு லக்கு கூரையை பிரிச்சுட்டு கொட்டும் அப்படின்னா நிச்சயமாக கொட்டும் சார், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்தும் இருக்கும், வரவேண்டிய சொத்து இருக்கும், நம்முடைய ஒய்ஃப் மூலியமாகவும் கணவன் மூலியமாகவும் நமக்கு ஏற்படக்கூடிய சொத்துக்கள் அது நிரந்தரமாக நம்மக்கிட்ட தங்கணும் அப்படின்னா இந்த 40லேருந்து 60 வயசு, கிட்டத்தட்ட 20லேருந்து 25லேருந்து 45 வயசு 50 வயசுக்குள்ளே இருக்கணும். இதற்கு அடுத்தது நான் பௌர்ணமின்னு சொன்னேன், எதுக்காக தான் சூரியனுடைய இசை சந்திரனுடைய இசை இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது தான் நான் பௌர்ணமி அப்படின்னு சொன்னேன். இந்த பௌர்ணமி விவரத்தில் இன்னும் ஒன் மோர் சேர்த்துங்க. உண்மையாகவே நமக்கு கூரையை பிடிச்சுன்னு கொட்டணும் அப்படின்னா பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வாங்க திருவண்ணாமலை. சரி, பௌர்ணமி என்னால் போக முடியல சார் அப்படின்னா அழகாக ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் கடைசியில் ஒரு 1/2 hour அல்லது 1 hour பர்மிஷன் போயிட்டு கிரிவலம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு 8லிருந்து 10 வாரங்கள் பண்ணிட்டு வந்தோம்னா நாம் நினைத்த காரியம் நடக்கும், கூரையை பிரிச்சுட்டு கொட்டும். நிச்சயமாகவே அதிர்ஷ்ட தேவதை நம் பக்கம் இருக்கிறாள் என்பதில் சந்தேகமே இல்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸில் செக்ஷனில் போடுங்க, கட்டாயம் பெல் அழுத்துங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். ஏன்னா பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.